ஹபீபி. இந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்போ முஸ்லிம்ஸ்லாம் நம்மளோட மாமா மச்சாங்க. இந்த படம் இருக்குதே, இது ஒன்றும் இஸ்லாமிய படம் அல்ல. நம்ம ஒரு படம் பார்த்த மாதிரி, ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ள போயிட்டு ஓகே அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்த மாதிரி இருக்கும். இஸ்லாமிய கருத்துக்களை பேசுகிற படம் இல்லை. இது மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்கள எப்போதுமே ஒரு மாதிரி பூசி முழுகி வச்சிருக்கானுங்க, அது மாறணும். இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்களை உடைப்பதற்காக வந்த படமும் இல்லை. அவங்களும் நல்லவங்க, அவங்கள்கிட்டே எல்லாம் இருக்குங்கிறத எல்லாரும் எடுக்கணும். வல்லோனே வல்லோனே வையம் உன்னாலே உன்னாமம் சொன்னாலே நாளும் நன்னாளே. ஹபீபி திரைப்படத்தை முஸ்லீம் அல்லாத பொதுமக்கள், சினிமா விரும்பிகள், திரையுலகத்தை சார்ந்தவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. தமிழ் சினிமா இதுவரைக்கும் பார்த்துறாத ஒரு புதுமையான கதைக்களம், முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது என்றெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய பார்வையில் இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பார்வையில் நானும் பாராட்ட தகுந்த அம்சங்கள் இந்த படத்தில் இருக்கிறதாக கருதுகிறேன். நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த மண்ணில் முஸ்லீம்களை பற்றி நிறைய பொய்யான கதைகளும் மிகையான கற்பனைகளும் திட்டமிட்ட அவதூறுகளும் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இந்த பொய்களை உடைச்சி எரிஞ்சு உண்மையை நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் அப்படி இல்லை என்பதை சொல்ல வேண்டிய தேவை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட மாதிரி இந்த நாட்டில் வேறு எந்த சமூகத்துக்கும் ஏற்பட்டதில்லை. அதுக்காக செய்யப்பட்டிருக்கிற உழைப்புகள் இருக்குத வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் என்னுடைய பங்களிப்பே அவ்வளவு இருக்கிறது. 2002 மதரசா வாழ்க்கையை முடிச்சுட்டு நான் வெளியே வந்ததிலிருந்து இப்போ 2026 24 வருடங்கள், ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் முஸ்லீம்களாகிய நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை என்பதை சொல்லுவதற்காக வேண்டி பேசிய பேச்சுக்கள், கலந்து கொண்ட கூட்டங்கள், நடைபெற்ற மாநாடுகள், எழுதிய கட்டுரைகள், வெளியிட்டிருக்கிற நூல்கள், இதை தொகுத்தாலே அது ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும். அதை தாண்டி என்னுடைய சக நண்பர்கள், பேச்சாளர்கள், முன்னாள் இந்நாள் அமைப்பு தோழர்கள், அவர்களுடைய பங்களிப்புகள், இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சேகரிக்க ஆரம்பித்து அது ஒரு பிரம்மாண்டமான ஆவணமாக மாறி நிற்கும். அதையும் தாண்டி தமிழகத்தில் சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து பெரிய பெரிய நகரங்கள் வரைக்கும் முஸ்லீம்களுடைய மேம்பாட்டுக்காக, நல்வாழ்வுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள், சங்கங்கள், கழகங்கள், கட்சிகள், இவை எல்லாருமே இதுக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிற அவதூறுகளை களைவதற்காக வேண்டி தங்களுடைய பெரும் முயற்சியை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பெரும் படை இதற்காக போராடி இருக்கிறது. இதுக்காக செலவிடப்பட்டிருக்கிற நேரம், கொடுக்கப்பட்டிருக்கிற பணம், கொடுக்கப்பட்டிருக்கிற உழைப்பு, தாங்கி கொள்ளப்பட்டிருக்கிற வழிகள், செய்து கொள்ளப்பட்டிருக்கிற தியாகங்கள், சுபஹானல்லாஹ் வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது. இவ்வளவு பெரிய பெரும் படை சேர்ந்து சென்றடைந்த தூரத்தை இந்த திரைப்படம் ஒரு 2-3 நாளில் போய் சேர்ந்ததாக நான் நினைக்கிறேன். உங்கள் வீடுகளில் யாராவது இறந்துட்டா நீங்கள் அழமாட்டீங்களாமே அப்படின்னு என்கிட்ட பல இந்துக்கள் கேட்டிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் இல்லை, பொது சபைகளில், கூட்டங்களில் கேட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பொய்யான பல தகவல்களை, பல விமர்சனங்களை இந்த படம் போகிற போக்கில் அடிச்சு நொறுக்கி இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் குண்டு வைக்கிறது எப்படி, கொலை செய்கிறது எப்படி, இப்படியே சுற்றிக்கிட்டு திரிவாங்க. அவங்களுடைய பள்ளிவாசல்கள், மதரசாக்கள்லாம் இதுக்கான பாட போதனைகளாகத்தான் இருக்கும் என்று நம்பப்பட்டிருக்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை, சேச்சா முஸ்லீம்கள் அப்படியெல்லாம் இல்லைப்பா, நம்மளை மாதிரி தான் கல்யாணம் முடித்து புள்ள குட்டிகளை பெற்றுக்கிட்டு அதுகளை வளர்க்குறதுக்காக வேண்டி பெரும் பாடுபட்டு அன்றாட அல்லல் படுகிற, வழிகளை தாங்குகிற வெகுஜனங்கள் தான் அவங்களும் அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த படம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த படம் சொல்லி இருக்கிற முழுமையான உண்மைகளில் கொஞ்சத்தை இதுக்கு முன்னாடியும் சில படங்கள் பேசியிருக்கிறது. சிறை, மாநாடு, நீர்ப்பறவை, இந்த மாதிரியான படங்களில் முஸ்லீம்களுடைய வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதனைகள் பேசப்பட்டிருக்கிறது. அப்பமெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி மனதிற்குள்ள. நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா நம்முடைய வேதனைக்கு மருந்து போடக்கூடியவர்களும் 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த செய்திகளை கேட்கும்போது நமக்கு இருந்துச்சு. அவங்க முஸ்லீம்களாக இருந்தாலும் நல்லவங்க தான்ப்பா அப்படின்னு சொன்ன படங்களையே நமக்கு சந்தோஷம் தந்துச்சு, மகிழ்ச்சி ஏற்படுத்திச்சு. அப்படின்னா முஸ்லீம்னாலே நல்லவன் தான்ப்பா என்று சொன்ன இந்த படத்தை எப்படி நம்மளால் பாராட்டாமல் இருக்க முடியும்? அதனால் இந்த படத்துக்காக வேண்டி பாடுபட்டு, உழைத்து, சிந்தித்து இதனை வெளியே கொண்டு வந்திருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை விட முக்கியமாக நான் கேட்க விரும்புகிற கேள்வி ஒன்று இருக்கிறது. இந்த மண்ணில் முஸ்லீம்கள் மீது சொல்லப்பட்ட பொய்களை விட இஸ்லாத்தின் மீது சொல்லப்பட்ட அவதூறுகளும் அறியாமைகளும் ரொம்ப அதிகம். அதை உடைக்கிறதுக்கு
சினிமாங்கிற இந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நாம் எப்போ பயன்படுத்த போகிறோம், எப்படி பயன்படுத்த போகிறோம்? இதுதான் நான் உங்களை நோக்கி கேட்க விரும்புகிற கேள்வி. ஏன்னா இந்த படம் இருக்குதே, இது ஒன்றும் இஸ்லாமிய படம் அல்ல, இஸ்லாமிய கருத்துக்களை பேசுகிற படம் இல்லை, இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்களை உடைப்பதற்காக வந்த படமும் இல்லை. அவ்வளவு ஏன், இஸ்லாமிய விழுமியங்களை 100% உள்வாங்கி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற திரைக்காட்சியும் இல்லை. முஸ்லீம்களுடைய உணவு, உடை, உறவு, பிரிவு, பிறப்பு, இறப்பு, வலிகள், வேதனைகள், வழிபாடுகள், சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படம். அவ்வளவுதான். நான் யார் அப்படிங்கிறத விட நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் என்ன என்பதைத்தானே சொல்ல வேண்டிய அவசியம் அதிகம் இருக்கிறது. ஏன்னா அதுதானே இந்த மனித குலத்திற்கு மீட்சியை தருகிறது. அதன் மீது தானே அவ்வளவு அவதூறுகளும் அநியாயங்களும் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. படைத்த இறைவன் ஒருவன் தான் என்கிற உண்மையை உலகத்திற்கு அழுத்தமாக சொல்ல வேண்டிய தேவையும் கடமையும் நமக்குத்தானே அந்த பொறுப்பும் இருக்கிறது. அதனால் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களிடத்தில் நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான மீடியத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்போ, வசதிகளோ, அறிவோ, ஞானமோ இருக்கும்னு சொன்னால் இந்த இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. அந்த வேலையை நீங்கள் துவக்கி வையுங்க. அப்படி வச்சீங்கன்னா நபிகளால் சொல்கிற ஒரு நற்செய்தி தான், மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் அஜ்ருஹா வ அஜ்ருமன் அமிலபிஹா. யார் ஒருத்தர் ஒரு நல்ல வழிமுறையை துவக்கி வைக்கிறாரோ அவருக்கு அவர் செய்ததற்குரிய கூலியும், யாரெல்லாம் அதை பின்தொடர்ந்து வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலியும் அவருக்கு கிடைக்கும்னு நபிகளார் சொன்னாங்கல்ல. அந்த நற்செய்தியை தான் உங்களுக்கு நான் செய்தியாக சொல்லிக்கிறேன்.